ஃபைனலாக நம்மளோட ஃபஸ்ட்டு பீஸே நம்ம வந்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடிட்டிங் பர்பஸ்க்கும் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் பர்பஸ்க்காக தான் இந்த பீஸியை நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு பீஸி பில்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க, ஒரு எடிட்டிங்காகவோ இல்லைன்னா ஒரு கேமிங்காகவோ ஒரு பீஸி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, ஸோ எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு பிரேக் அவுட். திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். பீஸியோட ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் பற்றி பார்த்துருவோம். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலோட i7 12th ஜென்ரேஷன் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் i5 12th ஜென் தான் போகிறதா இருந்துச்சு. பட் ஒரு சில காரணங்களால ஸோ இன்னுமே வந்து ஃபியூச்சரில் 3D ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக இப்போயே வந்து ஒரு சின்ன அப்கிரேட் வச்சுருவோம். ஸோ i7க்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் i7 ப்ராசஸரை சூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமானது இந்த மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட பீஸியோட ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் மாட்டக்கூடிய போர்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து மதர் போர்டு வந்து வாங்கணும். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட B760M DS3H DDR4 மதர் போர்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டான ஒரு கேமிங் மதர் போர்டு தான். ரொம்பவே வந்து டீசெண்டான ப்ரைஸில் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் ப்ரைஸ் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இதோட ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு மேக்ஸிமமாக எப்படி சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ஜாஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து 16 GBக்கான சிங்கிள் ரேம் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம மதர் போர்டும் டியூவல் சேனலுக்கான மதர் போர்டு தான். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து 32 GBக்கு வந்து 2 ரேம் போட்டு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த 16 GB போதுமானதாக இருந்தனால நான் 16 GB வந்து சூஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கு SSD தான். ஸோ SN570 NVMe SSD இதோட மாடல் வந்து ஸோ வெறும் 500 GBக்கான SSD தான் இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி 1 TBக்கான SSD இருக்குது. ஸோ நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் 500 GBக்கான ஒரு SSD மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 500 GBலாம் வந்து பத்தாது. இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நான் சொல்கிறேன். இந்த கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, ஒரு கேம் டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு 100 GB கிட்ட வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு PC பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அட்லீஸ்ட் 1 TB அது மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டிங் அண்ட் கேமிங்க்கு முக்கியமாக தேவைப்படுற கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா GeForce RTX 3060 Ti தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இதோட காஸ்ட் வந்து 44,000 கிட்ட வரும். இப்போ என்ன காஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அமேசான்லேயோ இல்லைன்னா இவங்க வெப்சைட்லேயே கூட நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உண்மையிலே இப்போ இருக்கிறதுல டீசெண்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வித் பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் 3090 38லாம் போயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakh மேலே வந்து போயிடும். உங்களோட பிசியோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 2 lakh மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பட்ஜெட் ஃப்ரீயாகவும் இருக்கும், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லையும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி எடிட்டிங் கேமிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீடியோட எண்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிராஃபிக்ஸ் கார்டோட கூலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டெக்கோட Symfony 240 ARGB அப்படிங்கிற ஒரு கூலர், லிக்விட் கூலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ARGB லைட் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் கூலர் தான். வேறு லெவலில் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வந்து அவசரப்படாமல் பொறுமையாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது இதுவுமே. ஸோ அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஆண்டெக்கில் இருந்து நியோ எக்கோ 80+ கோல்டு அப்படிங்கிற மாடல் தான். கிட்டத்தட்ட வந்து 850 வாட்ஸ் கொண்ட ஒரு பவர் சப்ளை தான் இது. எதுக்கு நம்ம 850 போயிருக்கோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ்லாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக 850 கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்லாவே உங்களுக்கு வந்து 120 mm சைலண்ட் ஃபேனும் வந்துடும். ஏன்னா ஃபேன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நான்லாம் வந்து ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கேம்லாம் ஆடினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆடுவேன். அதே மாதிரி எடிட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேக்கு மேலே போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போலாம் வந்துட்டு உங்களுக்கு பவர் சப்ளை ரொம்ப வந்து கூலாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இது நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து உங்களுக்கு பவர் போகும். ஸோ அதனால ஒரு நல்ல PSU வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். இது எல்லாத்தையுமே ஒன்று செய்யக்கூடிய நம்மளோட கேபினட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. இதுதான் அந்த கேபினட். ஜெப்ரானிக்ஸோட ஜெப் வல்கன் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியமான ஒரு கேஸ் தான் இது. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்டான
டிரான்ஸ்பரண்டான கிளாஸோட வரக்கூடிய ஒரு கேஸ் தான் இது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட பிசி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணல. எக்கச்சக்கமான யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து இருக்குது. நானும் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டு இருக்கும், உங்களுக்கும் பார்க்கறதுக்கு போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் அதை அப்லோட் பண்ணல. உங்களுக்கு அது தேவை அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நான் தனியாக ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட பிசி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்க ஒரு கேஸ் தான் இது. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு உள்ளே வந்து கலராக வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அது எல்லாமே ஆர்ஜிபி லைட். இந்த கேமிங் பிசி எடிட்டிங் பிசின்னு வந்தாலே இந்த ஆர்ஜிபி லைட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆர்ஜிபி லைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாகவே இந்த கேஸோட 4 ஃபேன்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 ஃபேன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிக்விட் கூலர் ஆன்டெக்லேருந்து லிக்விட் கூலர் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதில் வந்து 2 ஃபேன் வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் 6 ஃபேன்ஸ் வந்து எக்ஸாஸ்டிங் ஹீட் எக்ஸாஸ்டிங் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த ஆன்டெக் லிக்விட் கூலரோட ஃபேன் வந்து மேலே இருக்கும். ஸோ இது வழியாக தான் வந்து ஹீட்டு வந்து உங்களுக்கு வெளியே போகும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரியான கேபினெட்டில் இது கொடுத்துருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அதில் 2 3.0வும் ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 யூஎஸ்பி இருக்குது. ஸோ அதில் 1 3.0 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மதர் போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ நான் சொல்லலை, அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மைக் மாட்டுறது, ஸ்பீக்கர் மாட்டுறது, இந்த மாதிரியான போர்ட்ஸ் காமனான போர்ட்ஸ் தான். HDMI போர்ட் இந்த மாதிரியான காமனான போர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கேஸில் உங்களுக்கு அடியில் புஷஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் ஆகாது. உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயம். உள்ள மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னாலும் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இதை பற்றின காஸ்ட் எல்லாத்தையும் வந்து வீடியோட எண்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீமியர் ப்ரோ 2020ல் நம்ம இப்போ நீங்கள் கரண்ட்டாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ அந்த ப்ராஜெக்டை தான் நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து டைம் லைன். ஸோ டைம் லைனில் எந்த அளவுக்கு லேகே இல்லாமல் எவ்வளோ கிளியராக ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஈவன் நான் எடுத்திருக்க வீடியோ கூட 4K வீடியோ தான். ஸோ DSLRல எடுத்த வீடியோ தான். வேணும் அப்படின்னா உங்களோட ரிசொல்யூஷனை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு 4Kல எடுத்த ஒரு வீடியோ எதுவுமே லேக் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ், நம்மளோட கான்ஃபிகரேஷன் தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி வந்து காமிக்கிறேன். ஃபைனலாக நான் ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் லைனில் எந்த ஒரு லேக்மே இல்லாமல் சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது Red Dead Redemption அப்படிங்கிற ஒரு கேம் தான். இதோட ஃபைல் மட்டுமே கிட்டத்தட்ட 130 GB வரும். அந்தளவுக்கு ஒரு பெரிய கேம். ஸோ கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்க ஒரு கேம் தான் இது. ஸோ ராக்ஸ்டாரோட கேம் தான். ஸோ நம்ம கிட்ட இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு மூலமாக தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈவன் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஹை ரிசொல்யூஷனில் தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அப்பயும் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். எந்த ஒரு லேக்மே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க RTX 3060 Ti கிராஃபிக்ஸ் கார்டு தான். இந்த பிசியை பில் பண்ண எனக்கு வந்து 1 lakh ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் 1 lakh தான் என்னோட பட்ஜெட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணாலும் ஈஸியாக 1 lakhக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ்லாம் ரொம்ப லோ குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து இருந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிசியை நீங்களும் பில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். இது எங்கே பில் பண்ணணும், என்ன எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா உங்களோட ஃபேமிலியில் யாரோ இந்த மாதிரியான பிசி பில் பண்ணணும், அவங்க வந்து கேமராக இருக்காங்க, எடிட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் பிரேக்அவுட் ஸ்குவாட்.